வணக்கம் காவேரியன்ஸ், வெல்கம் பேக் டு காவேரி பிஸ்னஸ். இன்றைக்கி வந்து ஷேர் மார்க்கெட் கொஞ்சம் ஸ்லைட்டாக மேலே போயிருக்கு. பட் இது வந்து ஒரு 12:30 போல் ரெக்கார்ட் பண்ண வீடியோ. ஆனால் எப்படி இருக்கும் சரி இந்த ஆஃப்டர்நூனில் அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது இப்போதைக்கு. பட் இந்த குளோபல் சிச்சுவேஷன்லாம் பார்த்தோம்னா நாட் இன் ஃபேவர் ஆஃப் இந்தியா அப்படின்னு தான் சொல்லணும். ருப்பி வந்து லோவஸ்ட் லெவலுக்கு கோட் ஆகிட்டுருக்கு. தட் இஸ் 88.34 அப்படின்ட்டு. இது வரைக்கும் அந்த லெவலுக்கு ரீச் ஆனதே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அப்போ நேச்சுரலி நம்மளோட ஆயில் ப்ரைஸ்லாம் மேலே போகுது. அண்ட் அஃப்கோர்ஸ் கம்பெனிஸ் லைக் ஓஎன்ஜிசி அண்ட் பெட்ரோனெக்ஸ் அது மாதிரி டிஃப்ரெண்ட் இம்பேக்ட் இருக்கும். அட் கன்சியூமர்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டில் இம்போர்ட் டிபெண்ட் நேஷன் தானே. ஸோ நேச்சுரலி எல்லா ப்ரைஸும் மேலே போகும் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ இட்ஸ் ரியலி a bad நியூஸ் அப்படின்னு தான் சொல்லணும் ஃபார் இந்தியா. அட் த சேம் டைம் சம் ரெகுலேட்டரி அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சுகர் இண்டஸ்ட்ரிக்கு பாருங்கள். சுகர் இண்டஸ்ட்ரியில் வந்து இப்போ என்ன சொல்லிட்டாங்க, எல்லா சுகர் மில்ஸும் வந்து அண்டு சுகர் சிரப்பு அது எனி ஸ்டேஜாக இருக்கலாம், அட் ஏபிசி அப்படின்லாம் சொல்லுவாங்க பாருங்கள். அதெல்லாம் இல்லை, சுகர் சிரப்பே யூஸ் பண்ணி நீங்கள் எத்தனால் ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம், அதை தடை எல்லாத்தையும் நீக்கிட்டோம் அப்படின்னாங்க. ஸோ இந்த இண்டஸ்ட்ரி இஸ் ஆல்ரெடி ஓவர் ரெகுலேட்டட். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் மாற்றி இதில் ரெகுலேட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு புத்துணர்வு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நிறைய கம்பெனி வந்து எஸ்பெஷலி இந்த சுகர் இண்டஸ்ட்ரி பார்த்திங்கன்னா அவங்க வந்து இன்டகிரேட்டடாக இருந்தால் தான் சர்வை ஆக முடியுங்கிற சிச்சுவேஷன் வந்து மோஸ்ட் ஆஃப் த சுகர் இண்டஸ்ட்ரி இருக்குது. ஸோ இப்போ ஃப்ரீடம் கொடுத்தனால இவங்க வந்து ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. இந்த சுகர் சிரப்லேருந்தே இவங்க வந்து எத்தனால் ப்ரொடியூஸ் பண்ணலாம். அது வந்து ஹையர் ப்ரைஸும் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸும் இவங்களுக்கு வந்து ஹையர் ப்ரைஸ் கொடுப்பாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இன்டகிரேட்டட் சுகர் மில்ஸ் வந்து வில் டூ வெல், மச் பெட்டர் தேன் வந்து எஸ்டர்டே ஆர் டே பிஃபோர் எஸ்டர்டே அப்படின்னு சொல்லலாம். ஸோ அனதர் இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்த்திங்கன்னா ஜியோ. இது வந்து ஒரு ரெக்கார்டு அனௌன்ஸ்மெண்ட். நியர்லி அபவுட் $10 billion இருக்கும் அப்படின்னு ஒரு எஸ்டிமேட் சொல்லுது. ஸோ அப்படி வந்துச்சு அப்படின்னா நியர்லி 88,000 crores. இது வரைக்கும் யாருமே அந்த மாதிரி இஷ்யூ ஃப்ளோட் பண்ணதே இல்லை. அண்டு ரிலையன்ஸோட ப்ரீவியஸ் ரெக்கார்ட் பார்த்திங்கன்னா அபவுட் 53,000-54,000 crores. அண்டு அதையும் பீட் பண்ணுற அளவுக்கு இது வரப்போகுது. ஸோ ஜியோ வந்து ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அது லிஸ்ட் ஆகும் அப்படின்ட்டு. இப்போ கூடிய சீக்கிரம் தட் இஸ் அந்த ஃபஸ்ட்டு ஹாஃப் ஆஃப் தி நெக்ஸ்ட் இயரில் வந்து இது லிஸ்ட் ஆகிடும்னு எதிர்பார்க்கலாம். அண்ட் நேச்சுரலி என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபஸ்ட்டு $1 trillion கம்பெனி எங்கேருந்து வரும் அப்படின்னா கிரேட் பாசிபிலிட்டி வந்து ரிலையன்ஸ்லேருந்து வரும். அண்டு அந்த ரிலையன்ஸ்க்கு அது யார் கொடுக்க போகிறா அப்படின்னா அது ஜியோ தான் கொடுக்க போகிறா. அப்போ க்ளோஸ்டு காம்படிட்டர் யாரை இருக்க போகிறா இந்த $1 trillion காம்படிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஏர்டெல் தான் இருக்கும். ஏன்னா அவங்க வந்து அந்த ரிலேட்டட் ஏரியாஸ்லேயும் அவங்க நிறைய இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட்ரெஸ்ட் டவர் எடுத்துக்கோங்க. ஸோ இல்லாட்டா டேட்டா சென்டர்ஸ் அது மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறனால அந்த சர்ப்ளஸ் மணி எல்லாமே இங்கே போயிட்டே இருக்கும். அண்டு இது வந்து ஒரு நல்ல நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஜியோ வந்து ரொம்ப நாளாக எதிர்பார்த்தது வந்து பப்ளிக் இஷ்யூக்கு வரப்போகுது. அஃப்கோர்ஸ் இந்த வீடியோ இதோட முடிக்க முடியாது. ஏன் அப்படின்னா இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலோட மீட்டிங் இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகிருக்கு. நிறைய எதிர்பார்ப்பு இருக்குது. என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு நாளைக்கு ஈவினிங் தெரிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எந்தெந்த இண்டஸ்ட்ரிக்கெலாம் ஒரு ஃபேவரபிள் ட்ரீட்மெண்ட் கிடைக்கிது, எந்தெந்த இண்டஸ்ட்ரிலாம் இந்த ஜிஎஸ்டியோட நியூ லெவியை சந்திக்க போகுது அப்படிங்கிறத நாளைக்கு ஈவினிங் போல் தெரிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்டு எனியோ ஆன் த ஹோல் வந்து ஒரு நல்ல ஜிஎஸ்டி மாற்றம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அப்படின்ட்டு. இப்போ வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் செக்டரில் வந்து ஒரு கம்பெனி எடுத்து அனலைஸ் பண்ண போகிறேன். அது என்ன அப்படின்னா சிர்மா SGS அப்படின்ட்டு எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் சர்வீஸ் கம்பெனி கேட்டகரியில் வரும். நம்ம அடிக்கடி பார்த்துருப்போம் இந்த டிக்ஸான், ஆம்பர், கேன்ஸ், ஆவலான் அண்டு இந்த மாதிரி கம்பெனியோடு சேர்ந்து தான் நம்ம எவாலுவேட் பண்ணுறது உண்டு இந்த சிரிமா அப்படிங்கிற அந்த கம்பெனியும். ஸோ இந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்க பிஸ்னஸ் அப்படிங்கிறத ஒரு குயிக் கண்ணோட்டம் பார்த்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இவங்க வந்து ஒரு கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரர் தான்.
அண்ட் கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சர்னு சொன்னோன்னே இவங்களுடைய கிளையண்ட்ஸ்க்காக இவங்க பிஸ்னஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அதுதான் இவங்களுடைய மெயின் ஜாப். அதனால் வந்து இவங்களுடைய பிஸ்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய லெவலெல்லாம் இவங்க வந்து எபிட்டாலாம் ப்ரொடியூஸ் பண்ணிட முடியாது, ஆர் ஃபார் தட் மேட்டர் நட் ப்ராஃபிட் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. நார்மலி வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகணும், அப்போ தான் இவங்களுக்கு வந்து நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் நார்மலி பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ஒர்க்கிங் கேபிட்டல் இன்டென்சிவ். அதே சமயத்தில் கேபெக்ஸும் நிறைய பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா இப்போ வந்து நாட் ஒன்லி ஃபார் அ ஃபைனல் ப்ராடக்ட் அசம்பிளிக்கு இன்றைக்கி வந்து பிஎல்ஐ இருக்குது, ஈவன் ஃபார் அ கம்பனன்ட்ஸுக்கு கூட பிஎல்ஐ கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதனால் இந்த இண்டஸ்ட்ரிலாம் இன் அ கிரேட்டர் ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ நம்ம சுற்றி பார்த்திங்கன்னா எல்லா கண்ட்ரிலையுமே பார்த்திங்கன்னா அந்த தடை இருக்குது. தெர் இஸ் இம்போர்ட்டுக்கு வந்து நிறைய பேன் பண்ணி வச்சுருக்காங்க, இதர் அமெரிக்கா இருக்கட்டும், சைனாவாக இருக்கட்டும், இல்லாட்ட அவங்க எக்ஸ்போர்ட்டுக்கும் நிறைய தடை விதிச்சிட்ருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப நம்ம வந்து நமக்கு தேவையான இது எலக்ட்ரானிக் குட்ஸில் வந்து நம்ம மேனுஃபேக்சர் பண்ணி தான் ஆகணும். அதனால் கவர்மெண்ட்டும் நிறைய இன்சென்டிவ்ஸ்லாம் இதுக்கு கொடுத்துட்ருக்காங்க. இந்த கம்பெனியோட ஃபோக்கஸ் பார்த்திங்கன்னா கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸில் அவ்வளோலாம் கிடையாது. இவங்க எதில் மேக்ஸிமம் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க இப்போதைக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல், ஆட்டோமேட்டிவ், there is the cars, passenger cars and two-wheelers அந்த மாதிரி, ஹெல்த் கேர், there is medtech அது சொல்லலாம், அப்புறம் ஐடி அண்ட் ரயில்வேஸ். இதில் தான் இவங்களுடைய நிறைய ஃபோக்கஸ் இருக்குது. இன் ஃப்யூச்சரில் வந்து இதில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கன்சூமர் எலக்ட்ரானிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஹை வால்யூமாக இருக்கும், பட் ப்ராஃபிட் வந்து ரொம்ப குறைச்சிருக்கும். அதனால் அதை விரும்பலை. இன்றைக்கி வந்து 36% ஆஃப் த ஷேர் ஆஃப் ரெவன்யூ வந்து அங்கேருந்து வந்துட்டுருக்கு. ஆனால் அது வந்து படிப்படியாக குறைஞ்சிட்டு மித்த ஏரியாவில் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு இந்த கம்பெனி சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய வித்ஸ் வந்து இவங்களுடைய Q1 ரிசல்ட்ஸில் பார்த்துடலாம். இவங்களுடைய ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் பார்த்திங்கன்னா டோட்டல் ரெவென்யூ பார்த்திங்கன்னா 960 crores. அண்டு இவங்களுடைய எபிட்டா பார்த்திங்கன்னா அபவுட் 95 crores. அண்டு இவங்க மார்ஜின் பார்த்திங்க அப்படின்னா தெர் இஸ் 10.7% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்டு நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா அதர் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து 49 crores. அண்டு மார்ஜின் வந்து 5.2. நம்ம இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் இவங்களுடைய ஃபோக்கஸ் வந்து கன்சூமர் எலக்ட்ரானிக்ஸ் இல்லை, அதர் ஏரியாஸ்க்கு போயிடுத்து. ஏன் அப்படின்னா மார்ஜின் பெட்டராக இருக்கணும் அப்படின்னு வர இவங்க சொல்லியிருக்காங்க. அதனாலேயே சொல்லலாம் இவங்க வந்து இவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி இது மச் பெட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த இண்டஸ்ட்ரியில் த பெஸ்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி எங்கே கம்பெனியில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெய்ன்ஸில் தான் வெரி குட் ப்ராஃபிட் இருக்குது. அண்ட் அவங்க வந்து செமிகண்டக்டர் சிப்ஸ் பண்ணுறதுக்கு கூட அவங்க வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. மேபி பை டிசம்பரில் ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கிறதா வேறு சொல்லியிருக்காங்க. நேற்று பார்த்தோம் பிரைம் மினிஸ்டர் வந்து ஃபஸ்ட்டு இந்தியன் மேடு சிப் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காரு ஃப்ரம் த ப்ரொடக்ஷன். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. நம்ம கூடிய சீக்கிரம் பார்க்கலாம் அதர் கம்பெனிஸ்லாம் அவங்க வந்து எடுக்கிற எஃபர்ட்லேருந்து சிப்பு வந்து வரும் சூனர் ஆர் லேட்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்களுடைய கடன் எவ்வளோ இருக்குது, அதாவது நெட் கேஷ் எப்படி இருக்குது, இல்லாட்ட நெட் டெட் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா 85 crores வந்து டேர்ம் லோன் இருக்குது. ஒர்க்கிங் கேபிட்டல் தான் 695. நான் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன் நார்மலாக வந்து இந்த கம்பெனிக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து 695 crores. டோட்டல் டெட் வந்து 780 crores. அண்டு பார்த்திங்கன்னா இவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 151 crores இருக்குது. அண்டு கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ட் வந்து 314 crores. அண்டு நெட் டெட்டு பார்த்திங்கன்னா 313 crores இருக்குது. ஸோ அதனால் ஸ்டில் அவங்களுக்கு நிறைய ரீபேமெண்ட் ஆப்ளிகேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்கேஸ் ஆஃப் நீங்கள் டிக்ஸான் அந்த மாதிரிலாம் கம்பெனி பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஆல்மோஸ்ட் டெட் ஃப்ரீ கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். அவங்களோட எக்ஸ்பேன்ஷன் எல்லாமே அவங்களுடைய இன்டர்னல் ரிசோர்ஸ்லேருந்து தான் வருது அப்படின்னு கூட சொல்லலாம். அப்புறம் குயிக்காக ஒரு இவங்களுடைய இதை பார்த்துடலாம், இந்த ரேஷியோஸ்லாம் பார்த்துடலாம். அதுவும் இம்பார்ட்டன்ட் ரேஷியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஓசி பார்த்திங்கன்னா 11.4%. அண்டு ப்ராஃபிட் மார்ஜின் ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் 5.2. அண்டு எபிட்டா மார்ஜின் பார்த்திங்கன்னா 10.7 அப்படின்ட்டுருக்கு. ஏன் இந்த கம்பெனியை இன்றைக்கி எடுத்திருக்கோம் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னேன் பிரைம் மினிஸ்டர் வந்து நேற்று வந்து விக்ரம் சிப் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு வந்து இந்தியா மேடு சிப் அப்படின்னு சொல்லணும். இனிமேல் இது கவர்மெண்ட்டோட த்ரஸ்ட் ஏரியா வந்து
இந்த எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரியில் இருக்க போகுது. ஏன்னா நிறைய கண்ட்ரீஸு எதர் பேன் பண்ணிட்டாங்க, இல்லாட்டா ஜாயின் வெஞ்சர் வித் இந்தியா வந்து நிறைய தடைக்கல் வேற வச்சிட்ருக்காங்க. அதனால் இந்தியாவில் வந்து இதுக்கு கேப்பபிலிட்டி டெவலப் பண்ணோம் அப்படின்ட்டு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. சம் ஏரியாவில் வந்து ஈவன் அச்சீவ் பண்ணியிருக்கோம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் சோலாரில் மாடியூல்ஸில் இந்தியாவிலே பண்ண போகிறாங்க. அண்டு செல்லு கூட இன்னொரு 1 இயரில் வந்து ஒன்லி இந்தியன் மேடு செல்ஸ் தான் நம்ம மாடியூல்ஸில் யூஸ் பண்ணணுன்னு வேறு சொல்லிகிட்டு இருக்காங்க. இதே மாதிரி எஃபர்ட் வந்து எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரியிலையும் வரணும் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அதனால தான் இந்த பிஎல்ஐ ஸ்கீமு நாட் ஒன்லி ஃபார் அசம்பிளி அந்த ஆக்டிவிட்டிக்கு மட்டும் இல்லாமல் ஈவன் கம்பனண்ட் மேனுஃபேக்சருக்கும் நிறைய ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ பிரைம் மினிஸ்டரோட விசிட் டு சைனா கூட இந்த ஏரியாவில் நெகோஷியேட் பண்ணியிருப்பாங்க கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து சைனீஸ் கவர்மெண்ட் லெவி பண்ணிகிட்ருக்காங்க ஆன் திஸ் ஏரியா. அதெல்லாம் ஸ்லோவாக குறையும், இல்லாட்டா அதை லிஃப்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கூட நம்ம எதிர்பார்க்கலாம். அப்படி நடந்தால் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரிக்கு அனதர் பூஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஆஃப் லேட் பார்த்திங்கன்னா இந்த சிர்மா இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டியும் பெட்டர் அண்ட் பெட்டர் ஆகிட்டுருக்கு. அதனால் இந்த இண்டஸ்ட்ரியை நம்ம திருப்பியும் ஃபோக்கஸ் பண்ணோம். இருக்கிறதுலே பார்த்திங்கன்னா இவங்களுக்கு தான் இந்த லோவஸ்ட் இவி பை எபிட்டா இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். அதை கூட நம்ம இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் நான். ஸோ அதை கூட பாருங்கள். ஆனால் அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்னென்ன ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு. அந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னன்ட்டு இதெல்லாம் வந்து நிறைய டிபெண்ட் ஆன் கம்பனண்ட்ஸு. நம்ம அசம்பிளி தான் இவங்க இன்னும் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ கம்பனண்ட்ஸ் யார்கிட்டருந்து வரணும் அப்படின்னு சைனா வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் விதிக்கலாம். அதனால நம்ம இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் வந்து சிவியராக அஃபெக்ட் ஆகும். அண்ட் இது வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் இன்டென்சிவ் இண்டஸ்ட்ரி. அண்ட் தோ கேபிட்டல் அந்த லெவலுக்கு தேவைப்படலைன்னா கூட எக்ஸப்ட் த இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர, பட் ஸ்டில் ஒர்க்கிங் கேபிட்டல் இன்டென்சிவ் இண்டஸ்ட்ரி. அதனால் இவங்களுடைய த ரேஷியோஸ் ரிட்டர்ன் ரேஷியோஸ்லாம் சிவியராக அஃபெக்ட் ஆகும். அண்டு ப்ராஃபிட் வந்து ரொம்ப பெரிய லெவல்லலாம் நீங்கள் பார்க்க முடியாது. அதனாலேயும் வி கேன் சே தட் தின் மார்ஜின். அதனால் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆனதான் இவங்க பெட்டராக மார்ஜின் எடுக்க முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்புறம் நார்மலாக வந்து கஸ்டமர் கான்சன்ட்ரேஷன். ஏன்னா இவங்க வந்து கான்ட்ராக்டை நம்பி தான் இருக்கிறாங்க. அந்த கஸ்டமர் வந்து இவங்களுக்கு இது கொடுத்துட்டே இருக்கணும், ஆர்டர்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். சப்போஸ் மார்க்கெட்டு நல்லா இல்லை அப்படின்னா டெஃபினட்டாக அந்த ஆர்டர்ஸு ஃப்ளோ வந்து அஃபெக்ட் ஆகும். ஆனால் நமக்கு ஜிஎஸ்டியில் வந்து நிறைய ரிலாக்ஸேஷன் வரப்போகுது. மேபி இந்த எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரிக்கு கூட ஒரு பெரிய பெனிஃபிட் கிடைச்சாலும் கிடைக்கும். அப்படி கிடைக்கிறப்ப இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா கவர்மெண்ட் ஆல்சோ இந்த ஏரியாவில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் வந்து எசென்ஷியல் குட்ஸு கேட்டகரியில் வர்றப்ப தென் வந்து அந்த இதிலெல்லாம் நிறைய டேக்ஸ் ரிடக்ஷன் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் தி ஏசி எடுத்துக்கிட்டிங்கன்னா 28% வந்து 18% வரப்போகுது. ஸோ அந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் வர்றப்ப அது வந்து ஒரு அக்ராஸ் த எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரியே ஒரு பூஸ்டாக அமையும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இவங்களுடைய ஃபோக்கஸ் கூட எங்கே இருக்குது அப்படின்னா பிரிண்டட் சர்க்கியூட் போர்டு வந்து இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணோம் அப்படின்ட்டு. அண்ட் ஆந்திராவில் வந்து அவங்க ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க அந்த ஃபெசிலிட்டி போடணும் அப்படின்ட்டு. சூன் வந்து இந்த பிரிண்டட் சர்க்கியூட் போர்டை இந்தியாவில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்கிறதுக்காக ஈவன் ஒரு சவுத் கொரியன் கம்பெனியோட கூட ஒரு டைப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிரிண்டட் சர்க்கியூட் போர்டுக்கு தான் இஸ் எசென்ஷியல். எல்லா எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரியிலும் அது ரொம்ப எசென்ஷியல். எதர் நீங்கள் கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டா ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், இல்லாட்டா அதர் டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லாட்டா மெடிக்கல் எக்யூப்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லா இதுலேயும் யூ கேன் சி இந்த மாதிரி பிரிண்டட் சர்க்கியூட் போர்ட்ஸு. இந்த 6 லேயர்டு பிரிண்டட் சர்க்கியூட் இந்தியாவிலே மேனுஃபேக்சர் பண்ணுறப்ப நாட் ஓன்லி இந்த கம்பனண்ட்ஸுக்காக கிடைக்கிற இந்த பிஎல்ஐயும் இவங்களுக்கு எலிஜிபிளாக இருக்கும். பட் ஆல்சோ அதே சமயத்தில் இந்தியாவும் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர் இந்த கம்பனண்ட் மேனுஃபேக்சர் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம இவங்க பிஸ்னஸை க்ரோ பண்ணுறதுக்காக என்னென்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னேன் பிரிண்டட் சர்க்கியூட் போர்டு வந்து இவங்க வந்து அண்டர்டேக் பண்ண போகிறாங்க ஷார்ட்லி. அதுக்கு வந்து ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் வேறு என்டர் பண்ணிட்டாங்க வித் சவுத் கொரியன் கம்பெனி. ஸோ அது வில் டேக் ஆஃப் ஷார்ட்லி அப்படின்னு சொல்லணும். அப்புறம் அதை தவிர என்னன்னா இவங்களுடைய கன்சியூமர் எலக்ட்ரானிக் டிபெண்டன்ஸை குறைச்சிட்டு மித்த ஏரியாவில் ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்க. இதுக்காக ஒரு மெடிக்கல் எக்யூப்மெண்ட் கம்பெனியை கூட இவங்க வாங்கியிருக்காங்க. அதை தவிர வந்து இப்போ புது ஏரியாலாம் டெவலப்
ஆகிட்டுருக்கு. தெர் இஸ் லைக் டிஃபென்ஸ் அண்ட் ஐடி இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ரயில்வேஸ் அதுலேயும் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் வந்து இவங்களுடைய மார்ஜின் ஆஃப் ப்ராஃபிட் வந்து பெட்டராக இருக்கும் இன் ஃபியூச்சர் அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம. அப்புறம் கவர்மெண்ட்டோட வந்து கம்பனண்ட்ஸுக்கும் பிஎல்ஐ ஸ்கீம் இருக்கிறனால இந்த கம்பனண்ட்ஸுக்கு இவங்க ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா தென் அதுக்கும் பெட்டர் ரிட்டர்ன் கிடைக்கும், பெட்டர் மார்ஜின் கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம. நிறைய வந்து ஏஎம்எஸ் கம்பெனிஸ் இருந்தால் கூட இந்த லிஸ்டட் ஸ்பேஸில் பட் ஸ்டில் வந்து சில கம்பெனிக்கு வந்து சில ஃபீச்சர்ஸ் இருக்குது அண்ட் யூனிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சிரிமா எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்களோட இது பார்த்திங்கன்னா it is not a absolutely low margin like இந்த டிக்ஸான் மாதிரி, பட் ரீசனபிள் மார்ஜின் இருக்குது, எபிட்டா மார்ஜின் as well as நெட் ப்ராஃபிட் மார்ஜின். ஆனால் இவங்களுடைய ஃபோக்கஸ் வந்து கன்சியூமர்லேருந்து அதர் ஏரியாஸ் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் போயிட்டுருக்கு. அதனால் ஃப்யூச்சரில் வந்து இன்றைக்கி கிடைக்கிற இதோட பெட்டராக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். கெய்ன்ஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த ஹையஸ்ட் மார்ஜின் இருக்கிற இஎம்எஸ் கம்பெனி இது தான் அப்படிங்கிற சொல்லணும். ஆனால் டிக்ஸான் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து பிலீவ்ட் இன் வால்யூம் ஆஃப் பிஸ்னஸ். அதனால் ஹை வால்யூம் லோ மார்ஜின் இருக்கிற பிஸ்னஸ், பட் ஆனால் டெட் ஃப்ரீ கம்பெனி அந்த இது. பட் சினிமா வந்து ஸ்டெடியாக க்ரோ ஆகிட்டே இருப்பாங்க. பட் கம்பனண்ட்ஸ்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப் அவங்க மேனுஃபேக்சர் பண்ணிகிட்டே இருக்கிறனால அதெல்லாம் ஃபுல் இம்பேக்ட் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் வருஷம் ஆனால் கூட பட் அல்டிமேட்டாக அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்டடி அண்டு எவர் இன்க்ரீஸிங் மார்ஜின் அப்படின்னு கூட நம்ம சொல்லணும். பட் ஒன் திங் வந்து இந்த மாதிரி இஎம்எஸ் கம்பெனிலாம் ரொம்ப ஹை பிஇயாக இருக்கும். பட் ஆக்சுவலாக பிஇ பார்க்குறதோட நம்ம வந்து எதை இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா இவி பை இபிட்டா அதுதான் நம்ம பார்க்கணும். ஏன்னா அது வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா அது வந்து ஒரு ப்ராக்ஸி கேஷ் ஃப்ளோ மெட்ரிக் அப்படின்னு கூட சொல்லலாம். இவிங்கிறது வந்து இந்த மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் ப்ளஸ் நெட் டெட் அப்படின்னு சொல்லலாம். அதை வந்து எதோட கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ப்ராஃபிட்டபிலிட்டி ஆஃப் த கம்பெனி பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிப்ரிசியேஷன். ஸோ அதனால் வந்து இந்த மெட்ரிக் வந்து ஃபார் பெட்டராக இருக்கும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா தி சினிமாவுக்கு பார்த்திங்கன்னா 42 இருக்குது EV by EBITDA, and Dixon வந்து 60-65 extremely high, and there is இதெல்லாம் எப்படின்னா the lower the better. அப்போ தான் the valuation வந்து ரொம்ப லோவாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆம்பர் வந்து இட்ஸ் அபவுட் 31-33 இருக்குது, அண்ட் ஆவலான் பார்த்திங்கன்னா 43 இருக்குது, அண்ட் கெய்ன்ஸ் வந்து 60 இருக்குது. ஸோ இதில் வந்து லோவர் த பெட்டர் தான். ஏன் அப்படின்னா ஏன் வந்து இவி அண்ட் பை எபிட்டா பார்க்கணும் அப்படின்னா எல்லாத்தையும் அதை காமன் பிளாட்ஃபார்மில் கம்பேர் பண்ணோம். டிப்ரிசியேஷனால் அவங்களுடைய நெட் ப்ராஃபிட் அஃபெக்ட் ஆகலாம், இல்லாட்டா லோன் ஜாஸ்தி வாங்கியிருந்தால் அவங்கள அது வந்து அஃபெக்ட் பண்ணும் அவங்களுடைய நெட் ப்ராஃபிட் லெவலில். ஆர் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஜாஸ்தியாக இருந்தாலும் அந்த இன்ட்ரெஸ்ட் அவுட் கோனால் அஃபெக்ட் ஆகும். ஸோ காமன் பிளாட்ஃபார்ம் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா தென் வந்து இவி there is enterprise value, அதோட எபிட்டா இவங்களோட ஏர்னிங் பொட்டென்ஷியல் ஆர் ப்ராஃபிட்டபிள் த கம்பெனி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அந்த மாதிரி கம்பேரிசன் பண்ணுறப்ப தென் ஒரே பிளாட்ஃபார்மில் எல்லாத்தையும் நம்ம ஈஸியாக கம்பேர் பண்ண முடியும். ஸோ அதனால் இவி பை எபிட்டா வந்து ஃபார் பெட்டர் மெட்ரிக் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஸோ இதோட இந்த வீடியோட கடைசிக்கு வந்துட்டேன். ஸோ சினிமா வந்து நல்லா க்ரோயிங் கம்பெனி, கிரேட் பொட்டென்ஷியல் இருக்குது ஃபார் க்ரோத் இன் ஃபியூச்சர் இயர்ஸ் அப்படின்னு சொல்லுவேன் நான். இந்த வீடியோவில் நான் பேசப்பட்ட அத்தனை ஸ்டாக்ஸுமே ஃபார் இன்ஃபர்மேஷன் அண்ட் எஜுகேஷன் பர்பஸ் அண்ட் நாட் அ ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன். இந்த ஸ்டாக் எதாவது வாங்கணும் அப்படின்னா ஒரு செபி ரெஜிஸ்டர்டு அட்வைசர்கிட்ட ஒப்பீனியன் வாங்கிட்டு அப்புறம் டிசைட் பண்ணுங்கள். ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.